ஹலோ, வெல்கம் அனதர் டே ஜெர்மனியில் லாஸ்ட் டே. நாளைக்கு வந்து நம்ம ஜெர்மனிலேருந்து அடுத்த கண்ட்ரி கிளம்புறோம் காலையில். சரி, அப்போ இந்த ஜெர்மனியில் லாஸ்ட் டே. இப்போ வந்து மத்தியானம் ஆகுது, ஒர்க்கெலாம் முடிச்சாச்சு. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கு பக்கத்தில் சில ஏரியாக்கள், இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாஸ்லாம் இருக்குது. அதுதான் போய் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க் போயிட்டு அப்புறம் ஒரு ஷாப்பிங் மால், அப்புறம் ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஈவினிங் போல் ரூமுக்கு வரதா பிளானு. ஃபஸ்ட்டு வந்து இந்த மார்க்கெட்டு வந்து 3 o'clock வரைக்கும் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த மார்க்கெட் போய் பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். இதுதான் ஒரு மார்க்கெட்னு போட்டிருந்தானுங்க. இந்த மார்க்கெட் தான் வந்திருக்கோம். உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹார்ஸ் இதுதான் வந்து ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஹார்ஸ் கட்டி போட்டிருக்காங்கல்ல பக்கத்தில், அந்த இது வந்து இதனால தான் போகலாம். இந்த பக்கத்துலேயே வந்து இந்த மார்க்கெட் இருக்குல்ல, இதுதான் மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடியே இந்த ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ். இது நான் பொதுவாக நம்ம டிவியில் தானே பார்த்துருக்கோம். இப்படி தான் இருக்கும். தரையெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள். மண் தர மாதிரி தான் இருக்குது. நான் கூட புல் தரை இருக்குன்னு நினச்சேன். மண் தர மாதிரி தான் இருக்குது. இது வந்து டாகில்ஃபிங் ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ். நான் உங்களுக்கு தெரியுதான் தெரில, அந்த சுற்றி அங்கே நம்பர்ஸாக போட்டிருக்காங்க. எது ஃபஸ்ட்டு போகுது செகண்ட் போகுதுன்னு காட்டுற எல்இடி. எவ்வளோ தூரம் போகுது பாருங்கள். அப்படியே போய் அப்படியே சுற்றி அவ்வளோ தூரம் போய் அப்படி வருது. நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து மோட்டார் பைக் ரேஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பக்கத்தில் வரும்போது தான் பார்த்தா அந்த நீங்கள் பாருங்க, ஹார்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்கள். அதான் சரி ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ். இந்த மார்க்கெட் பின்னாடி இந்த ஹார்ஸ் ரேஸ் கோர்ஸ் பார்த்தோம்ல, அதோட ஸ்டேடியம் இது. ஸோ இங்கேருந்து உள்ளேருந்து பார்க்கலாம். நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இருக்கலாம் அது மாதிரி. ஸோ இங்கேருந்து உள்ள சீட்டிங்லாம் இருக்குது. அந்த சீட்டிங்கில் இருந்து அப்படியே இந்த ரேஸ் நடக்கிறத பார்ப்பாங்க. ஆல்ரைட், மார்க்கெட்டை பார்த்தாச்சு. ரொம்ப சின்ன மார்க்கெட். உள்ளே வந்து ஹார்ஸ் ரேஸ் இருக்க கோர்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன மார்க்கெட்டுக்கு வந்து போடுவாங்கல்ல. இது வீக்லி ஒன்ஸ் நடத்துகிறதா. எவ்வளோதான் ரொம்ப ஓல்டு ஐட்டம்ஸாக விற்கிற அந்த மாதிரி. அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக ஒன்றும் இல்லை. அப்படி பார்த்தோம், கிளம்புவோம். அடுத்து வந்து ஷாப்பிங் மால் போகலாம். ஏன்னா அதுவும் சில டைம் 4 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அங்கே போவோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ரூம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்க் போகலாம். ஏன்னா பார்க் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் லேட் நைட் வரைக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மால் போகலாம். ஓகே, நாங்கள் தங்கியிருக்க இடத்து பக்கத்துலேயே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அது உள்ளே போய் ஜெர்மன் ரிலேட்டடா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓ, ஸ்வீட் இல்லையா? எக்கு, காஃபி, டீ செக்ஷன்.
Wait. With biscuits. Meat section. இதெல்லாம் வந்து சாலட். இந்த மாதிரி சாலட்ல வந்து எல்லாத்துலேயுமே மீட் போட்டுக்குவாங்க. மீட்டு அப்புறம் மேனீஸ் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து ஃபிஷ்லேயும் பண்ணுவாங்க, நார்மல் போர்க் அதுலேயும் பண்ணுவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி தான், நிறைய சால்ட்டி ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலிவ்ஸ், அப்புறம் அந்த சன் ட்ரைடு டொமேட்டோஸ் சொல்லுவாங்க, தக்காளியை காய வச்சது, அது சின்ன சின்ன தக்காளியை காய வச்சது. இங்கே ஃப்ரோசன் பீட்சா செக்ஷன், அப்புறம் டின் ஃபுட். இதெல்லாம் இதில் வந்து இது ஸ்டாக்கிங்ஸ், அப்புறம் சில கரீஸ்லாம் வந்து டின்ல பண்ணி வச்சுருக்காங்க, பீன்ஸ் இதெல்லாம். அப்புறம் இது நூடுல்ஸ் செக்ஷன். சிக்கன். இது வந்து டெசர்ட் செக்ஷன். இங்கே தான் ஸ்வீட்ஸ் பார்க்க முடியுது. ஆனால் எல்லாம் யோகட் பேஸ்ட் பண்ணது தான், தயிர் பேஸ் பண்ணது தான் எல்லாமே. ஓகே, இது வந்து நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற ஏரியாஸ் இது பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்து லஞ்ச் வந்து ஏற்கனவே சாப்பிட்டோம். பட் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே போகலான்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி ஓப்பனானு தெரியல. இங்கே லிமிட்டட் ஹவர்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர்நூன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காலையில் 9-10 தான் ஓப்பன் பண்ணுறாங்க. சாயங்காலம் 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நிறைய கடைகள் வந்து எப்படா திறந்துருப்பாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க, இது ஒரு ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டு. வெளியே போர்டெல்லாம் இருந்தது. இப்போ மதியம் வந்து 2:30 தான் ஆகுது. இந்த பீட்சா சாப்பிடலாம்னு நினச்சோம், கடைசியில் பார்த்தா க்ளோஸ்டுன்னு போட்டிருக்கோம். இப்போ ஒரு ட்ரெயின் போகுது பாருங்க பின்னாடி. இந்த இப்போ இருக்கிற இடம், இந்த ஷாப்பிங் மாலுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் போகுது. ஒரு புது காரை ஏற்றிட்டு போகுது, பிட்ஸ் வண்டி. பாருங்க, இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். ஹாய் நயன், ஹாய் சொல்லு. ஹாய். உட்காந்து பேசுவோமா? பேசலாம். ஏன்னா நம்ம எந்த வெளியிலுமே பேசல, அதுக்கு டைமே இல்லை. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். சரி, பிடிச்சிருக்கா இங்கே இருக்குது? அப்பா பிடிச்சிருக்கா? அப்பா இது நான் எடுத்து விட்றேன், அப்போதான் மைக்கு. ஓகே, எனக்கு அக்காமடேஷன்லாம் பிடிச்சிருக்கா? பீக்கோ அப்பா நல்லா இருக்காப்பா. எல்லாம் சூப்பராக இருக்கா? என்ஜாய் பண்ணுறீங்களா? அப்பா. கிளம்புவோமா இங்கே இருப்போமா நம்ம நாள்? எனக்கு இங்கவே பீக்கோ. இது லண்டன் விட பிடிக்கல. லண்டன் விட பிடிக்கலையா? அப்பா. ஓகே ஓகே ஓகே. நீ ஒன்ட்ட கேட்போம், எப்படி பிடிச்சிருக்கா? ஜெர்மனி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஏன்னா நேச்சர் நிறையா இருக்கு, ரிவர்ஸ் நிறையா இருக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். அப்புறம் ஸ்டே எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஸ்டே நல்லா இருக்கு. ஏன்னா நிறையா ரூம்ஸ் இருக்கு. அப்புறம் சில நேரம் நம்ம விளையாடலாம். அப்புறம் டிவி மட்டும் ஜெர்மன்ல இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் போரிங்கா இருக்கு. மற்ற டைம் ஃபுல்லா நம்ம ஜாலியாக வெளியே போறோம்ல, நல்லா இருக்கு. ஆமாங்க. கார்ல எல்லா இடத்துக்கும் கார்ல போறது நல்லா இருக்கு. நம்ம இன்னொன்று ட்ரெயின்லேயே நம்ம போகல எங்கேயுமே. மிஸ் பண்றியா? ஆமா, நம்ம எதுலையுமே போகல, ஃபுல்லா கார்லயே போய்கிட்டு இருக்கோம். அப்படி போறது பிடிச்சிருக்கா, இல்லை ஏதாவது ட்ரெயின் ட்ராம் அந்த மாதிரில போய் பார்க்கலாமா? கார்லே போகிறது எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியா? அதான் கன்வீனியன்ட்டா இருக்கா? ஏன்னா சில நேரம் ட்ராம்ல எல்லாம் நம்ம வெயிட் பண்ணோம். ஸோ ஓகே, வெயிட்லாம் பண்ணணும், காரில் வெயிட் பண்ண தேவையில்லை. அப்படியா? ஆனால் அப்பாவுக்கு தான் ஓட்டுறது கஷ்டம். சரி ஓகே, நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? இன்னைக்கு ஒரு பார்க் போவோம், பார்க்கில் போய் விளாடுவோம்.
என்ன விளையாடலாப்பா? என்னன்னா விளையாடலாம், அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ம் சரியா, சரி ஓகே. அடுத்து நாங்கள் பார்க் போவோம் கொஞ்சம் கழிச்சு, அப்போ பார்ப்போம். ஓகே பாய். Can somebody push me on the thing? Wow, how big. I tell you, playing the slide, it's nice. பக்கத்தில் இருக்க பார்க் வந்துட்டோம். இது வந்து பார்க் வந்து இடம் ரொம்ப பெரிய பார்க்கு, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் வந்து அவ்வளோவாலாம் இல்லை. பின்னாடி பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஒரு சின்ன பாண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப சவுண்டு உள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு. அதான் இன்னும் உள்ள டீப்பாக போய் நடந்து. ஸ்கேட் பார்க் இருக்கு பக்கத்தில், ஸ்கேட் பார்க் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த சவுண்ட் தான் கேட்குது. இப்போ பாருங்க, பாருங்க ஸ்கேட் பார்க் இருக்கு. என்னோட ஸ்கேட் போர்டை கொண்டு வரல, கொண்டு வந்திருந்தா இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கலாம். இதுதான் அந்த சின்ன பாண்டு. ஐ நல்ல கியூட்டா இருக்கு. பயப்படாம வருது பாரு, பாவம். அங்க ஒண்ணு பாரு. ஆஹா, சிப்ஸ் பிரெட் எல்லாம் போடக்கூடாது. ஜூம் பண்ணி பாப்போமா? ஆஹா, கழுத்து கலரை பாருங்க. ரெண்டு தான் இருக்கு இந்த மொத்த பாண்டிலேயே நாங்கள் பார்த்த வரைக்கும். தூரத்துலலாம் இருக்க மாதிரி தெரியல. பொதுவாக நிறைய இருக்கும், ரெண்டு தான் இருக்கு, சின்ன இருக்கு. ஓகே, இந்த பாண்டை சுற்றி அப்படியே ஒரு பாதை போகுது. அது தூரமாக போய் அப்படியே வருது. அங்கே ஏதோ கடையெல்லாம் இருக்கு, அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அங்கே வாத்து இல்லைன்னு சொன்னாலும் அதெல்லாம் இங்கே வெளியே நிற்குது. சரி, அப்படி இந்த இதை சுற்றி நடந்து வரும்போது இது சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஒன்று பார்த்தோம். ஓ, ஸ்விங் அங்கிட்டு இருக்கும் நேகன். இன்னொரு பார்க் இருக்கு, அங்க இருக்கும். அது அதை சுற்றி இந்த அங்கிட்டு போவோம், அங்கிட்டு தெரியும். இது ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு. கேப் கேப் தலையில அடிச்சிடாம கேப். ஓ, அவ்வளவுதானா? ஓ, பெரிய பெரிய மீன் இருக்கு பாருங்க, இங்க பாருங்க. ஆஹா, உள்ள போயிருச்சு சவுண்ட் கேட்டோன்னு. பார்க்ல இருந்து ரிட்டர்ன் போகிறோம் ஹோட்டலுக்கு. அது வழியில் பர்கர் கிங் பார்த்துட்டோம்.
சரி இங்கே டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு உள்ளே போகிறோம். நல்லா பெரிய பிரான்ச்சு. நாங்கள் காரில் போகும்போது நிறைய தடவை இந்த நோட் பண்ணோம். ஏன்னா ஜஸ்ட் வெளியே ஹோட்டல்லேருந்து வெளியே வந்தோடனே இருக்குது. இன்றைக்கி தான் உள்ளே போய் ட்ரை பண்ண போகிறோம். பேசிக்காக ஒரே மெனு தான் இருக்கும். ஆனால் சில இடத்துல மட்டும் ஏதாவது எக்ஸ்ட்ரா மெனு வச்சுருப்பாங்க லோக்கலுக்காக. அது என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம். Nehan, this one's Nehan. Both has stand. ஓகே, டின்னர் முடிச்சுட்டு இப்போ ஹோட்டல் ரூம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். ஹோட்டல் வந்தாச்சு. 9 o'clock ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 hour ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் விளாண்ட்டு அப்படி தூங்கிடுவோம். தூங்கினதுக்கப்புறம் நாளைக்கு இங்கே ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியாவில் சில சிட்டிஸ்லாம் போகிறோம். அது என்னங்கிறத நான் நாளைக்கு எந்திரிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, பை.